friends, welcome to our channel Hemz&Homez. நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்க எல்லா வியூவர்ஸ்க்குமே விஷ் யூ ஆல் எ வெரி ஹாப்பி நியூ இயர். இந்த வருஷம் வந்து எல்லாருக்குமே ரொம்ப நல்லதா அமையும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த வீடியோ வந்து நான் ஸ்டார்ட் பண்றேன். எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2022 விட 23 வந்து ரொம்ப சூப்பரான க்ரோத் இருந்துச்சு. லைஃப்லயும் சரி, இந்த சேனல் வைஸ்லயும் சரி ரொம்ப நல்லா இருந்தது. வியூவர்ஸ் வந்து எங்களுக்கு ரொம்ப நிறைய சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க. இன்னும் சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருங்க. இந்த 24ம் வந்து ரொம்ப நல்லதா அமையும் அப்படின்னு நான் நம்புறேன். அந்த நம்பிக்கையோட நம்மளோட ஃபர்ஸ்ட் வீடியோவை நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நியூ இயர் ஈவ் அப்படிங்கிறதுனால, நியூ இயர்னாலே கேக் கட்டிங் தானே, அது இல்லாம எப்படி சோ ஒரு கேக் பண்ணலாம் அப்படின்ட்டு தான். பட் ஆல்ரெடி டைம் வந்து பாத்தீங்கன்னா 10 o'clock போல ஆயிருச்சு. ஃபாஸ்டா என்ன கேக் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது ஓரியோ கேக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பண்ணலாம் அப்படின்னு ஐடியா பண்ணியிருக்கேன். அதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப மினிமமான இன்கிரீடியன்ஸ் தான், வெறும் 3 இன்கிரீடியன்ஸ் தாங்க. எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம பண்ண போற கேக்குக்கு முக்கியமான இன்கிரீடியன்ட் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா, நம்ம ஓரியோ பிஸ்கெட் தான். இது ஆல்ரெடி வீட்லயே வந்து ஃபேமிலி பேக் இருந்ததுனால இதை வச்சு செஞ்சிடலாம் தான் நான் பிளான் பண்ணியிருக்கேன். இதுல வந்து டோட்டலா வந்து ஒரு 35 to 36 பீசஸ் நான் எடுக்க போறேன். ஃபர்ஸ்ட் நான் வந்து இந்த பிஸ்கெட்ல இருந்து இந்த க்ரீமை வந்து தனியா ஒரு பவுல்ல எடுத்து வச்சுக்கிறேன். இதை தான் நம்ம வந்து ஃப்ராஸ்டிங்க்கு யூஸ் பண்ண போறோம். அதனால இதை தனியா எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து ஓரியோ பிஸ்கெட்ல இருக்கிற பிஸ்கெட்டையும் அந்த உள்ள இருக்கிற க்ரீமையும் வந்து தனியாக நம்ம பிரிச்சாச்சு. இப்போ இந்த பிஸ்கெட்டை வந்து நம்ம மிக்சியில போட்டு இதோட மில்க்கையும் ஆட் பண்ணி நம்ம வந்து ஒரு பேட்டர் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். அவ்வளோதான் கேக்கோட இன்க்ரீடியன்ட்டே. இதோட வந்து மில்க் வந்து ஒரு 1 கப் போல நம்ம ஆட் பண்ண போறோம். இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு 1 மினிட்க்கு வந்து நல்லா பிளண்ட் பண்ணணும். அப்போதான் நம்மளுக்கு அந்த பிஸ்கெட் எல்லாமே இதுவாகி அந்த பேட்டர் கன்சிஸ்டன்சிக்கு நம்மளுக்கு வந்து வரும். நம்ம இப்போ இதை வந்து ஒரு தனி இதில் வந்து ஊற்றிக்கலாம். இப்போ இந்த பேட்டரில் வந்து நம்ம பேக்கிங் பவுடரும் ஆட் பண்ணலாம், இல்லாட்டி ஈனோ இருக்கு இல்லையா, இந்த ஈனோவும் வந்து ஆட் பண்ணலாம். நீங்கள் வந்து ஒரு பேக்கெட் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டோம்னா இதுலேயே நல்லா வந்து நம்மளுக்கு அந்த பேக் ஆகிற அந்த இது வந்து வந்துடும். அவ்வளோதான், நம்மளோட கேக் பேட்டர் சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இப்போ இதை வந்து நம்மளோட கேக் பேனில் வந்து ஊற்றிடலாம். நான் ஆல்ரெடி வந்து கேக் பேனை வந்து பட்டர் ஷீட் போட்டு பட்டர்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து அப்படியே நம்மளோட பேட்டரை ஊற்றிடலாம். நம்ம பேட்டரை வந்து ஊற்றி ரெடியாக வச்சுருக்கோம். இது நல்லா ஒரு ஷேக் கொடுத்து இப்படி பண்ணிங்கன்னா உள்ளே ஏதாவது பபுள்ஸ் மாதிரி இருந்துச்சுன்னா இதுவாயிரும். இப்போ நம்ம வந்து அவனில் வச்சு எடுத்துடலாம். நெக்ஸ்ட் நம்ம அந்த க்ரீம் வந்து பிஸ்கெட்லேருந்து எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா, அந்த க்ரீம்க்கு வந்து ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் ஆட் பண்ணி இதை வந்து ஒரு ஃப்ராஸ்டிங் பேஸ்ட் மாதிரி கொஞ்சம் ரெடி பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போ நம்ம கேக் மேலே வந்து ஒரு கோட்டிங் கொடுக்கலாம், அதாவது ஒரு ஷைனிங்கான கிளேஸ் கோட்டிங் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாக்லேட் ஃப்ளேவர்லேயே. அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1/4 கப் சுகர், அதுக்கப்புறம் கோகோ பவுடர் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து போட்டுக்கலாம். இதோட ஒரு 1/2 கப் போல் தண்ணி. இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து திக்காக வர அளவுக்கு நம்ம வந்து அடுப்பில் வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சி வந்ததும் நம்ம வந்து ஆஃப் பண்ணி கொஞ்சம் கூல் டவுன் பண்ணிடலாம். நம்மளோட ஓரியோ கேக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது வந்து கொஞ்சம் கூல் டவுன் ஆகட்டும். கதிர்க்கான ஒரு குட்டி மினி கேக் ஸ்பெஷலாக வந்து பண்ணியிருக்கோம். இப்போ இது வந்து ஓரமாக லைட்டாக வந்து எடுத்துட்டு
நம்ம அப்படியே வந்து இந்த பிளேட்ல போட்டுக்கலாம். நம்மளோட கேக் வந்து சூப்பரா ரெடி ஆயிருச்சு. பட் நம்ம மெயினா பண்ண கேக் வந்து பாத்தீங்கன்னா தின் ஆயிடுச்சு. ஏன்னா கதிர்க்கு வந்து அந்த மினி கேக் பண்ணலான்னு சடனா நாங்க டிசைட் பண்ணதுதான். தின்னா இருக்கிறதுனால நம்ம என்ன ஐடியா பண்ணிருக்கோம்னா, இது வந்து ஆஃபா கட் பண்ணி நடுவுல அந்த ஃப்ராஸ்டிங் வச்சு மேல வந்து பண்ணிடலாம், டபுள் லேயரா வந்து பண்ணிடலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த கேக் வந்து ஆஃபா கட் பண்ணிடுறேன். கேக் வந்து மேல மேல ஸ்டாக் பண்றதுக்கு முன்னாடி நம்ம சுகர் சிரப் வந்து இதுல ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து சுகர் சிரப் போட்டாச்சு. அதுக்கு மேல நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா அந்த ஓரியோ உள்ள இருந்த க்ரீம், அந்த க்ரீமை வந்து நம்ம இது மேல போட்டுடலாம். இப்போ நம்மளோட ரெண்டாவது லேயரையும் வச்சிடலாம். நம்ம ஆல்ரெடி பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா சிரப்பு, அது வந்து கிட்டத்தட்ட இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். நம்ம ஆல்ரெடி பண்ணி எடுத்து ஆறியாச்சு. இதை வந்து அப்படியே நம்ம வந்து ஊற்ற போகிறோம் இதுக்கு மேலே. இப்போ வந்து இதை செட் ஆகிறதுக்கு நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 1 hour போல் இதை வந்து வச்சோம்னா நல்லாவே சூப்பராக செட் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம வந்து மேலே டெக்கரேஷன்ஸ்லாம் பண்ணலாம். இப்போ வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இதுதான் நம்ம கதிருக்கு பண்ண அந்த மினி கியூட் கேக்கு. சூப்பராக வந்திருக்கு. இதுக்கு மேலே வந்து லைட்டாக நம்ம வந்து ஸ்ப்ரிங்கிள்ஸ் பண்ணலாம். அது வந்து இன்னும் கூட சூப்பராக இருக்கும். கதிர்க்கும் கலர்ஃபுல்லாக இருந்தால் ரொம்பவே பிடிக்கும். நம்மளோட கேக்கும் வந்து ரொம்பவே சூப்பரா ரெடி ஆயிருச்சு. இங்க பாருங்க செமையா செட் ஆயிருக்கு. நம்மளோட நியூ இயர் ஓரியோ கேக் வந்து ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிருச்சு. ஆஃப் கேக்கும் சூப்பரா ரெடி ஆயிருச்சு. கதிரோட மினி கேக்கும் ரொம்பவே சூப்பரா ரெடி ஆயிருச்சு. பார்க்கவே பயங்கர கலர்ஃபுல்லா இருக்கு. இந்த இயரும் இதே மாதிரி வந்து கலர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே ஆசைப்படுறேன். இந்த கேக்கு கட் பண்ணனா கதிர் வேணுமே. கதிர் வந்ததும் நம்ம வந்து இப்ப கட் பண்ணிடலாம். கூப்பிட்டுலாமா கதிரை? கதிர், திஸ் இஸ் யுவர் நியூ இயர் ஸ்பெஷல் கேக். மினி கேக் பிடிச்சிருக்கா? கதிர் பாத்தீங்க இல்லையா, அவன் எவ்வளவு எக்ஸைட்மெண்டா இருக்கான்னு சொல்லி கேக் கட் பண்ணணும்னு பயங்கர ஆர்வமா இருக்காரு. டைமும் பாத்தீங்கன்னா இப்ப நியூ இயர் ஸ்டார்ட் ஆக போகுது, 12 o'clock ஆக போகுது. கேக் கட் பண்ணிடலாமாப்பா? நீயே வா கட் பண்ணலாம். ஹாப்பி நியூ இயர். நியூ இயர். You like it? Like it. எப்படி இருக்கு? கேக் வந்து ரொம்ப சூப்பரா சாஃப்டா செமையா வந்திருக்கு. கண்டிப்பா நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. எங்களோட நியூ இயர் வந்து சூப்பரா வந்து ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு தான் சொல்லணும். கேக்கோட வந்து செம்மையா செலிப்ரேட் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதோட இன்னொரு வீடியோல வந்து நான் மீட் பண்றேன். Until then, bye from Hema. Bye bye.